வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான விக்சித் பாரத் இயக்கத்தில் தூய்மைக்கு முக்கிய இடம் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பீகார் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். கடந்த 100 ஆண்டுகளில் கூட்டுறவு அமைப்புகள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி இருப்பதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சாதகமற்ற புவி அரசியல் சூழலுக்கு இடையிலும் எரிசக்தி பிரச்சனையை இந்தியா வெற்றிகரமான முறையில் சமாளித்திருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். 2024-25 ஆண்டு தூய்மை கணக்கெடுப்பு அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட 9ஆம் ஆண்டு ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் வழங்கி சிறப்பித்தார். மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரம் தொடர்ச்சியாக 8வது முறையாக நாட்டின் மிக தூய நகரமாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றது. நாட்டின் அதி சுத்தமான சூப்பர் ஸ்வச் நகரங்கள் குழுவில் முதல் நகரமாகவும் இந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சுத்தமான நகரங்கள் பிரிவில் சூரத் 2ஆம் இடமும் நவி மும்பை 3ஆம் இடமும் பெற்றன. இந்தியாவின் கலாச்சார ஆன்மீக பாரம்பரியத்திலும் 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான விக்சித் பாரத் இயக்கத்திலும் தூய்மைக்கு மிக முக்கிய இடம் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விழாவில் பேசுகையில் கூறினார். தூய்மையான ஆரோக்கியமான முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த அனைத்து மக்களும் முன்வந்து பாடுபட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். விழாவின் போது பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 78 விருதுகள் வழங்கப்பட்டன. 3 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் நொய்டா மிக தூய நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றது. 10 லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் அகமதாபாத் முதலிடம் பெற்றது. தூய்மை கணக்கெடுப்பு முடிவுகளின்படி புதுச்சேரியின் தூய்மை நிலவரம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. ஸ்வச் சர்வேக்ஷன் ஆய்வில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முன்னேற்ற நிலை தூய நகரமாக உழவர்கரை நகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் உழவர்கரை நகராட்சி 7932 புள்ளிகளுடன் 55ஆம் இடம் பெற்றுள்ளது. உழவர்கரை நகராட்சி பகுதியில் குப்பை கிடங்குகள் 100% மீட்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சந்தை பகுதிகளில் தலா 95% தூய்மை எட்டப்பட்டுள்ளது. வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணிகள் 60% வீடுகளுக்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. நீர்நிலைகளில் 54% அளவிற்கும் பொது கழிவறைகளில் 40% அளவிற்கும் தூய்மை எட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 30% குப்பைகளை தரம் பிரித்து அகற்றப்படுவதும் 31% குப்பைகள் மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டிற்கு அனுப்பப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் இதர நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை புதுச்சேரி நகராட்சி தூய்மை பராமரிப்பில் 7449 புள்ளிகளும், காரைக்கால் நகராட்சி 4856, மாஹே நகராட்சி 2938 மற்றும் ஏனாம் நகராட்சி 1731 புள்ளிகளும் பெற்றுள்ளன. நடுத்தர நகரங்களின் 824 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமிற்கு முறையே 309, 689 மற்றும் 819வது இடம் கிடைத்துள்ளது. சிறு நகரங்களின் 1585 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே மாஹே 1536வது இடம் பெற்றுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பீகார் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இரு மாநிலங்களிலும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் இரு மாநில பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். நாளை பீகார் மாநிலம் மோத்திஹாரியில் நடைபெறும் விழாவில் மொத்தம் 7000 கோடி ரூபாய் மதிப்பில் பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்கள் மற்றும் அடிக்கல் நாட்டும் திட்டங்களில் சாலை, ரயில்வே, ஊரக வளர்ச்சி, மீன்வளம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளுக்கான திட்டங்கள் அடங்கும். விழாவின் போது 2 அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். தீன் தயாள் அந்தியோதயா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 61500 சுய உதவி குழுக்களுக்கு மொத்தம் 400 கோடி ரூபாய் நிதி உதவிகளையும் அவர் வழங்குகிறார். தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தில் நாளை பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்கள் மற்றும் அடிக்கல் நாட்டும் திட்டங்களில் எண்ணெய் எரிவாயு, மின்சாரம், சாலை மற்றும் ரயில்வே திட்டங்கள் அடங்கும். மேற்கு பர்தமான் மாவட்டத்தில் சேது பாரதம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 2 சாலை மேம்பாலங்களும் பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கூட்டுறவு வேலைவாய்ப்பு விழாவில் கலந்து கொண்டார். கடந்த 100 ஆண்டுகளில் கூட்டுறவு அமைப்புகள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி இருப்பதாக அவர் கூறினார்.
கூட்டுறவுத்துறை மூலமான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை விழாவின் போது அமைச்சர் திரு அமித்ஷா தொடக்கி வைத்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களின் பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்கினார். உலகின் மிகப்பெரிய உணவு தானிய சேமிப்பு திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ள 24 சேமிப்பு கிடங்குகளையும் சிறுதானியங்களின் பயன்பாட்டை பெருக்குவதற்கான 64 ஸ்ரீ அன்னம் விநியோக மையங்களையும் அவர் திறந்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டிற்கு தேவையான எரிசக்தியை போதிய அளவில் சரியான விலையில் நீடித்த அடிப்படையில் கிடைக்கச் செய்வது முக்கியமான மும்முனை பிரச்சனை என்றும், உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் சாதகமற்ற புவி அரசியல் சூழலுக்கு இடையிலும் இந்தியா இப்பிரச்சனையை வெற்றிகரமாக சமாளித்திருப்பதாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஓபன் ஏக்கரேஜ் உரிமைக் கொள்கை அமலாக்கத்தின் 10வது சுற்றில் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் எண்ணெய் கண்டுபிடிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், குறிப்பாக அந்தமான் கடற்பகுதியில் கயானா நாட்டின் பரப்பளவிற்கு இணையான எண்ணெய் வயல்களை கண்டுபிடிக்க முடியும் என அரசு நம்புவதாகவும் கூறினார். எண்ணெய் ஆதாரங்களை கண்டுபிடிக்கும் நிபுணர்களுக்கு தரமான அடிப்படை தரவுகள், நிதிச் சலுகைகள் மற்றும் நிலையான ஒழுங்குமுறை விதிகளை வழங்க அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர்பேட் பகுதியில் அண்மையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த முத்தம்மாள் என்பவரின் குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமான 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அறையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் முழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் மற்றும் ஜான்குமார் நகரில் மொத்தம் 41,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர் ஆகியோர் இன்று பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தனர். முன்னாள் துணை சபாநாயகர் திரு பாலன், அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரயில்வே பாதுகாப்பு படையின் புதிய நிலை மற்றும் பாசறையை தெற்கு ரயில்வே RPF IG திரு ஈஸ்வரராவ் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு அன்பழகன், கூடுதல் கோட்ட மேலாளர் திரு செல்வன், முதுநிலை கோட்ட பாதுகாப்பு ஆணையர் டாக்டர் அபிஷேக் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். எதிரிகள் அறியாவண்ணம் மறைந்திருந்து ஏவுகணை மூலம் எதிரி இலக்குகளை தாக்கவல்ல இந்தியாவின் அதிநவீன INS நீலகிரி போர்க்கப்பல் இன்று முதல் முறையாக சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளது. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட INS நீலகிரி போர்க்கப்பல் கப்பல் கட்டும் திறன் மற்றும் இதர கடல்சார் திறன்களில் இந்தியா எட்டியுள்ள வளர்ச்சிக்கு சான்றாக அமைந்துள்ளது. இந்திய கடற்படையின் செயல்பாட்டு வல்லமையை கணிசமாக மேம்படுத்தும் வகையில் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் உணர்வு கருவிகள் இக்கப்பலில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பழமையான ராணுவ கல்லூரி அமைந்துள்ள நீலகிரி மலைப்பகுதியின் பெயர் தாங்கிய இந்த அதிநவீன போர்க்கப்பலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வாண்டு ஜனவரி 15ஆம் தேதி இந்திய கடற்படையில் சேர்த்து வைத்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இணைச் செயலர் திரு பிரித்தில் குமார் வரும் 21ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். தென் பிராந்திய ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நிலைய தலைவர்களுடன் அவர் கூட்டம் ஒன்றை நடத்தி வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலையங்களின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரசார் பாரதியின் வருவாய் உத்திகள் மற்றும் வர்த்தக மேம்பாடு குறித்து ஊடகங்கள், மக்கள் தொடர்பு அமைப்புகள் மற்றும் விளம்பர நிறுவனங்களுடன் வட்டமேசை கூட்டம் ஒன்றையும் அவர் நடத்த இருக்கிறார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடந்த 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தேனி, திண்டுக்கல், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்புள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான விக்சித் பாரத் இயக்கத்தில் தூய்மைக்கு முக்கிய இடம் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பீகார் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைக்கிறார்.
கடந்த 100 ஆண்டுகளில் கூட்டுறவு அமைப்புகள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி இருப்பதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சாதகமற்ற புவி அரசியல் சூழலுக்கு இடையிலும் எரிசக்தி பிரச்சனையை இந்தியா வெற்றிகரமான முறையில் சமாளித்திருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.